ஜெய கிருஷ்ணா. என்ன கல்யாணம் முடிச்சிட்டியா? கிருஷ்ணலீலை பண்ணுவதாக பாட்டு வருது, என்ன விஷயம்? பக்கத்துலவா? கிருஷ்ணலீலைன்னா என்ன அர்த்தம்டா? பேசாமல் இருங்க, கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க, ரொம்ப நேரம் வேண்டாம். சில லீலா வினோதங்களால் உன்னுடைய மனம் பாதிக்கும். 2 பெண்களோடு நட்பு கொண்டு ஏமாற்றமடையக்கூடிய விதியை உடைய மகன் நீ. ஆகையினால் ஆவணி திருவோணத்துக்குள்ள நிலையான கல்யாணத்தை உருவாக்கி உனக்கு வாழ வச்சு தந்தா போதுமாடா. கால் ஒன்று வா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. கீதை வேற என்னடா வேணும்? இந்தா வருகின்ற 8 நாட்களுக்குள்ள முயற்சி பண்ணு, 3 மாதத்துக்குள்ள வெற்றி அடைவேன். ஆவணிக்குள்ள திருமணத்தை உறுதியாக்கப்படுவார். கர்பசாமிக்கு உடல்நிலை ஆரோக்கியம் சொந்தமாக கேட்டு வந்தது. என்ன யாருக்கு சோபில்லை? என்ன செய்யுது? கால் வந்துட்டாங்க. உன் வீட்டை விட்டு தாண்டி போனால் ஒரு மெயின் ரோடு, அதை தாண்டி போனால் கொஞ்சம் கம்மாய் கரையெல்லாம் தோன்றுது. அது எங்கே இருக்குது? அங்கனே கருப்பசாமி கோயிலும் இருக்குது, ஒரு பிள்ளையாரும் இருக்குது. இருக்காரா? கால் வந்துட்டு. மாடு மேய்க்கும் கண்ணி உனக்கு கண்ணை முடிக்காப்பா. உன்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கையை பற்றி பார்த்தேன். கணவனோடு இணைந்து வாழக்கூடிய பாக்கியம் அவளுக்கு இல்லை. முதன்மையாக என்னை சந்தித்திருந்தால் இந்த திருமணத்தை நான் நடக்க வைத்திருக்க மாட்டேன். ஏனென்றால் ஜென்மபாவத்தின் அடிப்படையில் அவள் இருதார யோகம் உடைய பெண்மணியாக பிறந்திருக்கிறாள். ஒன்று கணவன் இறக்க வேண்டும், இல்லையேல் வாழ தகுதியற்றவளாக உன் மகளாக வேண்டும் என்னும் விதியுடையவள். ஆனால் இப்பொழுது ஒரு விதியை பெற்று உடல்நிலையாலும் உயிர் இருக்கா இல்லையா என்பதை கூட ஆழ்ந்து பார்க்க முடியாத அங்கமுடையவளாகவும் இருக்கிறாள். தன்னை மறக்கிற நிலை இப்பொழுது வருமோ என்ற ஒரு குழப்பம் சூழ்நிலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது மூளைச்சாவு நோயா அல்லது இயற்கையின் பிரதிபலிப்பில் வேறு ஏதும் கோளாறா என்பது உன் கேள்வியாகும். கால் ஒன்று வரலாம். எஸ், டாக்டரை போய் பார்த்தேன். அவளை செக் பண்ணி பார்க்கும் பொழுது பிரெயினுக்கு போகக்கூடிய மனம் சம்பந்தமான இதில் அப்செட் ஆகிருக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும், காலப்போக்கிறது தான் சரியாகும் என்பது தான் ரிப்போர்ட். உன் பிள்ளையை எழுப்பி வாழ வச்சு தந்தா போதுமாடா. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு இந்தா 5 முறை என்னைய பார், வெற்றியாக்கி தரேன். எனக்கும் உடம்பு முடியாமல் இருக்கு, நல்லாயிரும், தைரியமாக எல்லாமே ரொம்ப. ஆமாம் ஆமாம், நீ அமாவாசைக்கு முதலாளி என்னைய வந்து பார்த்துருப்பா. சரி. கள்ளக்குறிச்சி, கள்ளக்குறிச்சியா? விவசாய நிலம் இருக்கா? விவசாய நிலம் இருக்கா? எத்தனை ஏக்கர் வச்சுருக்க? 2 ஏக்கர். கள்ளக்குறிச்சியா? கள்ளக்குறிச்சி பக்கமா? கள்ளக்குறிச்சி மாவட்டம். கால் வந்துட்டு வா, உனக்கு தான். நிலவே முகம் காட்டு வாப்பா. என்ன வேண்டும்? விவசாய இடம் பிரச்சனையா? கண்ணை இந்த காலப்படி கண்ணை முடிக்கும். எஸ், கால் வந்துட்டு வாங்க. கால் வந்து அண்டன் காட்டிய வழியம்மா, அன்பால் விளைந்த பழியம்மா. உன்னுடைய 3 விதமான இடங்களை பார்த்தேன்.
வீடு கட்டும் மனை சம்பந்தமாக ஒன்று, விவசாயம் சம்பந்தமாக ஒன்று, மனை இருக்கும் இடம் ஒன்று. 3 இடங்களை நீ பெற்றவன். அதில் பத்திரம் சம்பந்தமான விஷயத்தில் குழப்பம் ஏற்பட்டு உறவினர்களை தூண்டிவிட்டு உன்னுடைய உரிமையான மனையை நீ அனுபவிக்க விடாமல் இப்பொழுது சட்டப்படி ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து தொட விடாமல் ஆக்கியிருக்கிறார்கள். கால் ஒன்று அடிச்சிடலாமா? அடிச்சிடலாம், விட்டுரு, தூக்கிடுவோம் நம்ம. அந்த இடத்த மீட்டி உன்னை வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்னடா வேணும்? பணத்தை நான் எடுத்துட்டேன், கிடைச்சாச்சு. அந்த ஏமாற்றத்திலிருந்து நீக்கி தரேன். யாருக்கு பணம் கொடுத்தீங்க? என்ன பிசினஸ்ப்பா? 2 இடத்த வித்து தரேன். அந்த இடம் உனக்கு கிடைக்கும், பணமும் கிடைக்கும். போ, அவ்வளோதான். இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்த பௌர்ணமிக்கு பார்ப்போம். அது வார பௌர்ணமிக்கு. கருப்பசாமிக்கு ஆம்பளை பையனை பற்றி கேட்டு வந்தது யாரு? கள்ளக்குறிச்சி. தொழில் சௌதமாக கேட்டு வந்தது யாரு? வாங்க பாப்பா. பொண்ணு என்ன விஷயம்பா? என்ன தொழில் பார்க்குற நீ? கடனுக்கு அடுத்த உத்தரவு. பாப்பா பற்றி கேட்டு வந்தது. வா, ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு வா பதில் சொல்லணும். அப்போ தான் பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன். கால் வந்துட்டு வா. அம்மா, ஒரு கடை, ஒரு காலேஜ் கோயில், அது மாறி அது கேள்வி சிவன் கோயில் கேட்டு பார்ப்போம். ஓகே. ஒரு கடையும் அதன் அருகே காளியம்மன் கோவிலும் இருக்கா? கால் வந்துட்டு வா. மாறி போயிட்டோம். சரி, என்ன வேணும் பிள்ளைக்கு? கண்ணை மூடு, இந்த கையை பிடி சக்குன்னு. உன் பிள்ளை ஆதார் கார்டு, சர்டிஃபிகேட்டு எல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக ஒரு வக்கீலை பார்த்து தயார் பண்ணிட்டாங்க. அவள் விரும்புகிறவங்க கூட ஓடி போவதுக்கு முடிவு எடுத்துட்டான். கால் வந்துட்டு வா. வீட்டில் இருந்துக்கிட்டே வாட்ஸ்அப்பில் அனுப்பி, டேய் நீ தானடா கட்ட போகிற, இந்த வேலையெல்லாம் பார்த்து வைடா அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கிட்ட எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு எல்லா மேட்டரும் முடிச்சாச்சு. நீ தூங்கும் போதும் போகலாம், அல்லது என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அம்மா அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுவா. இதான் நடக்க போகுது. என்ன செய்யணும்? அவன் மனத்தை மாற்றி தரேன். கால் வந்துட்டு வா. இல்லையா, இப்படியா பிறப்பி இந்த உலகத்தில்? நம்ம சொன்னா எவன்டா கேட்கான்? கர்மசாமிக்கு இந்தா மாற்றி தரேன், வெற்றி உண்டு. போ, 3 முறை என்னைய பாரு. கடன்பட்டு வேதனை அடைந்து வந்த மகன். கரி சூழ்ந்தவன் யாரை இவனை அப்படியா? என்ன விஷயம்? தம்பி உனக்கு திருச்சியா? கள்ளக்குறிச்சியா? எந்த இடம் கள்ளக்குறிச்சியில்? முருகன் கோயில் எங்கே இருக்கு? கால் வந்துட்டோம். ஓகே, நம்ம கேட்கணும்ல. அவன் எல்லைக்குள் உட்பட்ட அடையாளங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு உத்தரவு, இல்லைன்னா இல்லை. அதை பற்றி கவலையே கிடையாது. உட்காரலாம், வா. யாருக்கோ ஒருவருக்கு பணம் வாங்கி கொடுத்தியே, அதெல்லாம் என்னாச்சு? தரல. இப்போ உனக்கு திரும்பி கடன் உனக்கு நீ வாங்கியிருக்கிற. அப்படியா? சரி, இன்னொரு தூரம் கால் வந்துட்டு வா. மறந்து கிடக்கானா? சரி, ஓகே, வாடா. 6 மாதத்தில் உனக்கு கடன்கள் தீர்றதுக்கு பணம் கிடைக்கும், வெற்றியாக்கி தரேன். இப்போ இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலைகள் கொஞ்சம் சரியில்லாமல் மனக்கோளாறு பெற்றிருக்க. அதுக்கு யாரும் செய்வன வச்சுருப்பாங்களோன்னு ஒரு சின்ன பயம் உன் உள்ளத்தில். ஒரு பக்கத்து காலில் குதிங்காலும் உள்ளங்காலும் இடுப்பு முட்டு போன்றவைகள் வலியும் இழுப்பும் இருக்கா? இதுக்கு காரணம் நம்ம சொந்தக்காரங்களில் தான் ஒரு பேர் நமக்கு செஞ்சுருக்கிறான் அப்படி நீ கன்ஃபார்ம் பண்ணிட்ட. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு வாய். பிள்ளைகள் பொம்பளைய சாப்பிட்டு போங்க. வெற்றிவேல் முருகனுக்கு.
உன் கடன் தீரும், செய்வனை இல்லை, வீணாக கவலைப்படாதே, காப்பாற்றி தருகிறேன். சரி, கர்மசாமிக்கு மதுரை அரசாளும் மீனாட்சி, மதுரை சாமி என் குழந்தையினுடைய அம்மா குழந்தை பாக்கியம் கேட்டு வந்தவங்க யாரு? குழந்தை பாக்கியம் கேட்டு வந்தவர்கள், குழந்தை பாக்கியம் கேட்டு வந்தவர்கள், குழந்தையின் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தவர்கள். கால் ஒன்றுலாம் இடம் சம்பந்தமா பிரச்சனை உடையது யாரு? வீடு நிலம் சம்பந்தமாக பிரச்சனை உடையது. அங்கே நிற்கா. மூன்று தலைமுறைக்கு முன்னால் உன் குடும்பத்தில் ஒரு பெண்ணடியால் ஒருவளுக்கு கேன்சர் வந்துச்சு. நான் 3 தலைமுறையை சொல்லுதேன், தெரியாதுல. இந்த பிள்ளையினுடைய உடல்நிலை எலும்பு நரம்பு தசை சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு ஒரு குறை. அவைகளை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? கண்ணமுடி, உன் பேர் என்ன? உங்க அப்பா பேர் என்ன? உங்க அம்மா பேர் என்ன? கண்ணமுடி, வெற்றியாக்கி தரேன். நல்லா நீ கால் வந்துட்டு வா. சும்மா இருந்துகிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு கழுத்தை பிடிக்கிறத மாதிரி ஒரு பிடிப்பு தோன்றும். அந்த அன்கான்சியஸ் ஆன மாதிரி மயக்கமும் தளர்ச்சியும் வரும். வருதா? இது டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணீங்களா? ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்கு அவளுக்கு? அனிமிக் ப்ராப்ளம் சம்மந்தமானது. நீங்கள் பேய் கோளாறு நினச்சி என்கிட்ட கூப்பிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் என்னத்தை நான் சொல்ல இந்த உலகத்தில்? உங்களை வச்சு தாண்டா நிறைய பேர் தொழிலாளி எல்லாம் பிழைச்சிக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டுவாங்க. அனிமிக் ப்ராப்ளம் இந்த பிள்ளைக்கு, புரியுதா? தைராய்டு தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. டெஸ்ட் அடிச்சியா? பக்கத்தில் வா. நல்ல கேரட் கிழங்கு, பீன்ஸு, சீனவரைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கை சூப்பு, முருங்கைக்காய், நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி கறி, இவைகளெல்லாம் சாப்பிட உன்னுடைய அனிமிக் ப்ராப்ளம் நீங்கும். அதனால் இங்கே நான் உனக்கு பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாற்றி உன்னை வெற்றியாக்கி தரேன். அனிமிக் ப்ராப்ளம் உள்ளவங்களுடைய சைக்காலஜி எப்படி இருக்கும் தெரியணும்னா? கண்டதா தெரியுது, நான் செத்து போயிடுவனும் அப்படின்னு எனக்கே தோணுது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒன்று என்னைய அமுக்கிறத மாதிரி தெரியுது. இப்படியெல்லாம் அவங்க மனம் பேதலிச்சிரும். இது மனசு. அதான் அது ஹியூமன் சைக்காலஜின்னு சொல்லியிருக்கேன். இந்த மனசு ஏன் அப்படி வருது? பிளட் சர்க்குலேஷன் குறையும் பொழுது, அனிமிக் வரும் பொழுது மைண்டில் நெகட்டிவ் தாட்டு தோன்றும். நெகட்டிவ் தாட்டு தோன்றும் பொழுது இந்த உலகத்தில் என்னமெல்லாம் எதிர்மறைக்கு குழப்பம் இருக்கும் அத்தனையும் மண்டையில் ஓடும். உடனே தகடு எழுதி கட்டிடுவோமா? தண்ணியை கொல்லி எரிஞ்சிருவோமா? போயா போ, டாக்டர்கிட்ட பாருடா. போச்சல மகளே, நல்லாரு, இந்தா சந்தோஷமா இரு, வயிறார சாப்பிடு, நீ நல்லாயிருவ. போ, உன் கடனை தீர்த்து தரேன்டா, மகிழ்ச்சியாரு, சாப்பிட்டு போகக்கூடும். என்ன அறவுரையாக போகக்கூடாது, புண்ணியமாக போங்க, புண்ணியமாக போங்க. வாமா, நீங்கள் என்னம்மா நில பிரச்சனை? நிலம் சம்மந்தமாக பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். நீ என்ன கடன் பிரச்சனைக்கு வந்திருக்க? உனக்கு என்னடா நிலத்தில்? உனக்கு கனியை நீ கொடுக்கலையே, உன்னை நான் எப்படி கூப்பிடுவேன்டா? கால் வந்துட்டு வா. அடுத்து ஆம்பளை பையனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க, கல்யாணம் முடிச்ச பையனை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? கல்யாணம் முடிச்ச பையனை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? வாங்க, 2 பேர் வாங்க. கல்யாணம் முடிச்சிருக்கானா பையன்? கல்யாணம் முடிச்சவனை பற்றி கேட்டு வந்தது யாரு? கல்யாணம் முடிச்ச பையனை பற்றி கேட்டு வந்தது யாரு? ஆமா, கரெக்டு தானே. அப்புறம் என்னண்ணே முன்னால வந்து நின்றுக்கண்ணே. எஸ், நீங்கள் ஒருத்தர் கால் வந்துட்டு வா. வீரகாளி, சாமுண்டீஸ்வரி, கூடலழகன், ஆதிபராசக்தி, விநாயகர், வெற்றிவேல் முருகன்,
இம்மையில் நன்மை பயக்கும் ஈஸ்வரன். காளியாத்தா எங்க இருக்கா? உனக்கு மதுரையா? எந்த ஊர்? 1 2 3 ஒரு டேனிங்கில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. உங்கள் வீட்டு பக்கம் தானா? தெருவை தாண்டி போனோன்னா வலிசக்குத இருக்கா? இந்த ரயிலில் போன உடனே ஒரு சக்தி வழிபாடு கோயில் இருக்கா? கால் வந்துட்டு ஐயா, ஆனந்தம் கொடுப்பாய், வெற்றியும் கொடுப்பாய். வா. வாயை குறைச்சாச்சுன்னா வாழ்க்கை நல்லாயிரும். வாயை குறைச்சாச்சுன்னா வாழ்க்கை நல்லாயிரும். வார்த்தையால வேதனைப்பட்டு அடைந்தவர்கள் நில. வார்த்தையால தான் உங்கள் நிலம் தகுந்தமான பிரச்சனையே ஏற்பட்டுச்சு. உண்மையா இல்லையா? அந்த பிரச்சனையும் தீர்த்து தாரேன், உன் கடனையும் தீர்த்து தாரேன். வேற என்ன வேண்டும்? இந்தா, உன் பிள்ளையில ஒரு பிள்ளை அரசு உத்தியோகத்துக்கு போகும். புண்ணியத்தை அடைந்தாள். சென்று வா மகளே, வென்று வா. கால் வந்துட்டு வரலாம். மதியம் சாப்பிட்டு போ, அறவுரையா போயிடாத. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே. எவ்வளவோ உயர்ந்த மரியாதையோடும் செம்மையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த கல்யாணம் முடிச்சு டைவர்ஸ் ஆன ஒரு விஷயத்தில் சொந்த பந்தங்கள் அத்தனையும் தம்முடைய மனத்துக்கு மாறான குணமுடையவர்களாக மாறினார்கள். உண்மையா இல்லையா? உண்மை. இப்போ நான் மனசாட்சியோடு கடவுளை வணங்கக்கூடியவன், யாருடைய வார்த்தைக்கும் யாருடைய மிரட்டலுக்கும் பயமில்லாத உள்ளம் உறுதி கொண்டவன். யாரு? நீ. அதே மாதிரி எவ்வளவு விஷயமா இருந்தாலும் தெய்வீகத்துக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த விஷயத்தில் இந்த கோயிலில் உண்மையான வாக்கு சக்தி இருக்குது, அதனால தான் நான் வந்திருக்கேன், இல்லைனா வேற எங்கேயும் நான் குறி கேட்க போக மாட்டேன் என்பது உன் ஆழ்மன கருத்து. உண்மையா இல்லையா? உண்மை. கால் வந்துட்டு வரலாம். பார்த்தியா, ஒவ்வொருத்தருடைய மனதுக்குள்ளும் ஒவ்வொரு சக்தி இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. வரட்டும், பார்க்கலாம். வாப்பா. வீட்டில் பெண்ணடியால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைகள் தோன்றும். ஆபத்து இல்லாமல் காப்பாற்றிக் கொள்வோம். அதற்கு அடுத்து புனிதமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு உனக்கு நான் என்னப்பா செய்யணும்? அதாவது மருமகள் எளிமையா நல்ல புரிஞ்சுக்கணும். படித்து பண்புடையவளாக, தகப்பன் இல்லாத பெண்மணியாக, வேலைக்கு செல்லக்கூடிய சக்தி உடையவளாக, பெரியோர்களை மதிக்கும் குணமுடையவளாக ஐப்பசி 20ஆம் தேதிக்குள் வந்து சேர்ந்தாள். புனிதம் அடைந்தாச்சு. 2வது பையனுக்கு வேலை வாய்ப்பு. ஆமாம், 6 மாதம் கால அவகாசம் இருக்குது. முயற்சியை செய்யுங்கள், பணம் கொடுக்காதீங்க. புரிந்திருப்பீர்களே? புரிஞ்சிட்டீங்களா? அவன் சொந்த முயற்சியில் வாங்கிடலாம். ஆமாம், அதுதான் பணம் கொடுக்காண்டான்னு தரேன். மதியம் நல்லா சாப்பிட்டு போங்க, சந்தோஷமாக இருங்க, வாழ்க. கருப்பசாமிக்கு என் பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வையா. கருப்பசாமி, நான் முண்டிக்கிட்டு இருக்கேன், அவன் என் சொல்ல கேட்க மாட்டேக்கான். தம்பி, உனக்கு எந்த ஊர்? மதுரையில் அலங்காநல்லூர். ஜல்லிக்கட்டா? உன் பையன் அந்த காலம் மாதிரி தான் அழகுதான். காலில் விட்டு வா. மழை அடிக்குது. யாரும் நனையாதீங்க, நம்ம பெரிய கட்டடத்தை கட்டலை. என் பையன் வந்திருக்கான் ஊத்தங்கரையிலேருந்து. அவன் ஒரு 5 கோடி ரூபா கொடுக்க போகிறான். என்னடா சும்மா சொல்லுதேன், யூடியூப்பில் அதையும் போட்டு விட்றாங்கப்பா. கருப்பசாமிக்கு ஏன்னா உன் மகனை பார்த்தேன், ஒரு பிள்ளைய மனத்துக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா செட் பண்ணிடுவானோன்னு தெரியுது. திருத்தி தரட்டுமா? கால் வந்துட்டு வா. நல்லா இருக்கீங்களா? வியாபார ஸ்தாபனம் வச்சிருக்கிறது யாரு? உள்ளவா. அப்படி பையனை திருத்தித்தாரேன். தை மாதத்துக்குள்பட கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தாரேன். வேற என்னப்பா வேணும் உனக்கு? மூத்த பேருக்கு தை மாதம் வரை கணக்கு இருக்குடா, முடிச்சுத்தாரேன். செம்மையாரு, நல்லாரு, கடன் தீரும். புண்ணியமா இருடா. 7 முறை என்னைய பாரு, சந்தோஷமா இரு. பாப்பா, வியாபார ஸ்தாபனம். மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? மனைவியின் ஆரோக்கியம் பற்றி மனக்குழப்பம் அடைந்து, சொல்ற வார்த்தையை புரிஞ்சு வரணும். மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி மனக்குழப்பம் அடைந்து வந்தது. வீட்டில் யாருடைய மனைவிக்கு உடல்நிலை தெரியல? இங்கே இல்லைங்க. எந்த ஊர்? மதுரை தானே? பணம் எடுக்கிறது மதுரை பக்கம் தானே? அப்படின்னு இல்லை, நீ கால் வந்துட்டு வா.